அத்தியாயம் 12. ரங்கராட்டினம். கோபாலனின் இருப்பிடமிருந்த தலத்திலிருந்து மின்தூக்கி வழியாக கீழே இறங்கினான் சூர்யா. அவன் வெளிரிய வியர்த்த முகத்திலிருந்த உதடுகள் மட்டும் வறண்டிருந்தன. அவன் தன் கைக்குட்டையை எடுத்து முகத்தை துடைத்து கொண்டபோது கைகள் நடுங்கின. அவன் அதை பார்த்து புன்னகைத்தபடி ஷெட் என கொஞ்சம் பலமாக சொன்னதில் அந்த மின்தூக்கி அட்டெண்டர் கூட தலையை திருப்பி, என்ன சார் என்று கேட்டான். சூர்யா தெருவுக்கு இறங்கி வந்து அங்கிருந்த ஒரு உணவகம் சென்று மதிய உணவை உண்டான். இப்போது அவன் முகம் பழைய நிறத்துக்கு வந்தது. உதடுகள் ஈரமாக இருந்தன. கைகள் நடுங்கவில்லை. வயிறார உண்ட பிறகு வக்கீல் சித்தார்த்தனின் அலுவலகத்திற்குச் சென்றான். சூர்யா உள்ளே வந்தபோது சித்தார்த் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டு நகத்தை கடித்துக் கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து விரலை எடுத்துவிட்டு நாற்காலியை திருப்பி சூர்யாவை பார்த்து அமரச் சொன்னார். காகிதங்கள் நிறைந்து கிடந்த அந்த மேசைக்கு முன்னால் ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தான் சூர்யா. மிஸ்ஸஸ் இந்திரா வந்தாங்களா என்று கேட்டான் சூர்யா. ஆமா என்றார் சித்தார்த்தன். அவர் கண்களில் மெல்லிய ஒளி இருந்தது. அவளை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா சூர்யா? சூர்யா மூக்கின் வழியாக எரிச்சலுடன் பெருமூச்சு விட்டான். நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா என்றான். அந்த வக்கீலின் உதடுகள் ஒரு சோகம் கலந்த புன்னகையை வெளிப்படுத்தின. நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கலன்னா உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரப்போகுது. அப்படியா சொல்றீங்க? சூர்யா அவரை நிமிர்ந்து பார்த்து கசப்புடன் கேட்டான். என்ன சொல்றீங்க? எனக்கு பிரச்சனைனா அதுக்குத்தானே நீங்க இருக்கீங்க. அவ என்ன சொன்னா உங்ககிட்ட? உங்களை பத்தியா? எனக்கு தெரிய வேண்டிய எதை பத்தியும் தான். சித்தார்த் முடியை கைகளால் கோதிக்கொண்டார். அப்போது சில பொடுக்குகள் அவரது தோள்கள் மேல் விழுந்தன. அவ மகேஷிடம் விவாகரத்து வாங்க முயன்றதாக சொன்னாள். அப்புறம் உங்களை... அது எனக்கு தெரியும் என்று இடைமறித்தான் சூர்யா. எனக்கு தெரியாத எதையாவது சொன்னாளா? அதை மட்டும் சொல்லுங்க. அவளுக்கு எவ்வளவு தெரியும்னு? சித்தார்த், இங்க பாருங்க. என்கிட்ட இருந்து அவ எதை மறைக்க நினைக்கிறா அதை சொல்லுங்க. சங்கடத்துடன் சூர்யாவை பார்த்தார் சித்தார்த். இங்க பாருங்க சூர்யா என்று ஆரம்பித்தார். சூர்யா வித்தத்தை பார்த்து பலமாக முணங்கினான். என்ன வெச்சம் பணம் பண்ண என்னோட வக்கீல் நான் அவர் முன்னால மண்டி போட்டு நிக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு என்று சொல்லிவிட்டு இப்போது சூர்யா சித்தார்த்தை பார்த்தான். எதுக்கு அவளை உங்ககிட்ட அனுப்புனேன் தெரியுமா? சித்தார்த்தன் சோர்வாக புன்னகைத்தார். அவளும் உங்கள மாதிரி ஒரு கிளையண்ட் தான்னு சொன்னார். உங்கள மாதிரி இன்னொரு கிளையண்ட் வந்தா போதும், நான் கீழ்ப்பாக்கத்துல இருப்பேன். உங்க முக்கால்வாசி கிளையண்ட்ஸ் அப்படித்தானே? மகேஷ் கொல்லப்பட்ட அன்னைக்கு அவ எங்கே இருந்ததாக சொன்னாள்? ஆமா, அவ அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த. சூர்யா நிமிர்ந்து உட்கார்ந்து கண்களை சிமிட்டினான். அட கடவுளே, இந்த பொம்பளைங்க என்றான். பின் சிரித்தபடி, அது சரி, அவ என்ன பார்த்தா? இல்ல, சித்தார்த் இல்லை என்பது போல் தலையசைத்தார். அன்னைக்கு இரவு மகேஷ் வீட்டுக்கு வந்தபோது தான் ஒரு பெண்ணை ஹோட்டல் சந்திக்க போறதாக சொன்னார். நீ அதை வச்சு விவாகரத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னார். இந்திரா முதல்ல அவ ஏதோ அவளை உசுப்பேத்துறதுக்காக அப்படி சொன்னார்னு நினைச்சா. எனக்கு அவங்க குடும்ப சமாச்சாரம் தெரியும் என்றான் சூர்யா. அதுக்கு பிறகு அவ என்ன செஞ்சான்னு சொல்லுங்க. அது சொல்றதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் என்றார் சித்தார்த். மகேஷ் வெளியே போன பிறகு நிஜமாவே அவர் யாரையாவது சந்திக்க போகலாம்னு நினைச்சிருக்கா? அதையும் விடுங்க, எனக்கு மகேஷை பத்தி நல்லா தெரியும். உங்ககிட்ட எதையும் ஒழுங்கா சொல்ல முடியாது என்றார் வக்கீல். அவ கார் எடுத்துட்டு மகேஷ் சொன்ன ஹோட்டலுக்கு போனா. தெருவோட மறுபக்கத்துல கார்லயே உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தா. மகேஷ் வெளியே வந்து ஒரு ஆணையும் பெண்ணையும் தொடர்ந்து போறத பார்த்தா. அந்த பொண்ணு நீங்க நேத்து ராத்திரி மீட் பண்ண அதே பொண்ணுதான். இப்ப மகேஷ் ஏதோ வேலை விஷயமாகத்தான் வந்திருக்கிறான் என்பதால் அவளுக்கு தெரிந்தது. அவள் அதனால் ஏமாற்றமடைந்தாள். அவ என்கிட்ட சொல்றப்ப அப்படித்தான் எனக்கு தெரிந்தது. அவங்க 2 பேரையும் மகேஷ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கான்னு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு திரும்பி உங்க வீட்டுக்கு போனா. ஆனா நீங்க வீட்ல இல்ல. அப்ப டைம் என்ன? சூர்யா கேட்டான். உங்க வீட்டுக்கு போனப்பவா? முதல் தடவை 9க்கும் 10க்கும் நடுவில். அவ கொஞ்ச நேரம் கார்ல சுத்திக்கிட்டே இருந்துட்டு திரும்பி வந்திருக்கா. அப்ப சுமார் 10:30 ஆகியிருக்கும். நீங்க அப்பவும் வீட்ல இல்ல. அதனால அவ டவுனுக்கு போய் சினிமா பார்க்க போயிட்டா. சூர்யாவின் புருவங்கள் சுருங்கின. 10:30 மணிக்கு சினிமாவுக்கு போனாளா? அப்படித்தான் அவ சொன்னாள். அந்த மவுண்ட் ரோட் சினிமா தியேட்டர் காலையில 1 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அவளுக்கு வீட்டுக்கு போக இஷ்டமில்லை. ஏன்னா மகேஷ் திரும்பி வர்றப்ப அவ வீட்ல இருக்க விரும்பல. அவ அப்படி பண்ணா மகேஷ் எப்போதுமே ஆத்திரப்படுவான். அதனால அவ சினிமா முடிகிற வரைக்கும் அங்க இருந்தாள். இப்போது அவர் வார்த்தைகள் மெதுவாக வெளிவந்தன. இப்போ உங்க அபார்ட்மெண்ட்டுக்கு போக வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா. அந்த நேரத்துல போனா நீங்க என்ன சொல்வீங்களோன்னு நினைச்சிருக்கா. அதனால அவ ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் கொஞ்சமா சாப்பிட்ட பிறகு தனியா போயிருக்கா.
சூர்யா இப்போது தன் நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்து சூர்யா பேசுவதற்காக காத்திருந்தார். சூர்யாவின் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. நீங்க அவள நம்புறீங்களா என்றான் சூர்யா. நீங்க நம்பலையா? எனக்கு இது நீங்க 2 பேரும் சேர்ந்து கட்டின கதையா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? சித்தார்த் சிரித்தார். நீங்க சுலபத்துல ஆளுங்களை நம்ப மாட்டீங்க இல்லையா சூர்யா? நம்ப மாட்டேன். அப்புறம் என்ன? மகேஷ் வீட்ல இல்ல. அவ வீட்டுக்கு போறப்ப 2வது ஆகியிருக்கும். அந்த நேரத்துல மகேஷ் செத்திருப்பான். மகேஷ் வீட்ல இல்ல, சித்தார்த் சொன்னார். அது அவளை இன்னும் ஆத்திரப்படுத்தியிருக்கு. அப்போ திரும்பவும் கார் எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு போயிருக்கா. அப்ப நானும் வீட்ல இல்ல. நான் அப்ப மகேஷோட உருண்ட உடல பாத்துட்டு இருந்தேன். அடடா, என்ன ஒரு ரங்கராட்டின விளையாட்டு! அப்புறம் என்னாச்சு? அவ தன்னுடைய வீட்டுக்கு போயிருக்கா. மகேஷ் அப்ப இன்னும் வந்திருக்கல. அப்ப அவ உடை மாற்றிக்கிட்டு இருக்கிறப்ப நீங்க அனுப்புன செய்தியோட ஈஸ்வரி வந்திருக்கா. சூர்யா நிதானமாக தன் பாக்கெட்டிலிருந்து ஒரு சிகரெட் பெட்டியை எடுக்கும் வரை பேசாமல் இருந்த பிறகு சொன்னான். அவ சொல்ற நேர கணக்கெல்லாம் சரியாத்தான் இருக்கு. ஒருவேளை அவ உண்மையத்தான் சொல்லியிருக்கலாம். இப்போது சித்தார்த்து திரும்பவும் தன் முடியை கோதிக்கொண்டார். அவரது தோள்களில் மேலும் பொடுக்குகள் விழுந்தன. அவர் சூர்யாவை சந்தேக பார்வையுடன் கேட்டார். நீங்க அவள நம்பல போல? இப்போது சூர்யா தன் சிகரெட்டை உதட்டிலிருந்து எடுத்தான். நான் நம்பாம இல்ல சித்தார்த், ஆனா எனக்கு அது பற்றி ஒன்னும் தெரியாது. வக்கீலின் உதட்டில் ஒரு வறண்ட புன்னகை தவழ்ந்தது. அவர் தன் தோள்களை குலுக்கிக் கொண்டு சொன்னார். அதுவும் சரிதான். அப்போ ஒருவேளை நான் உங்களுக்கு உண்மையை சொல்லல அப்படின்னா நீங்க வேற நம்பகமான வக்கீல பாத்துக்கலாமே. என்னோட பார்ட்னர் செத்து போயிட்டான்னு சொல்லி இருந்துட்டு எழுந்து நின்றான் சூர்யா. கோபத்துடன் சூர்யா சித்தார்த்தை பார்த்தான். எனக்கு அதை பத்தி நினைக்க கூட நேரமில்ல. இப்ப நீங்க எதுக்கு அப்படி சொல்றீங்க? நான் உங்ககிட்ட பணிவா இருக்க ஞாபகப்படுத்திக்கணும் போல. நான் என்ன தப்பு பண்ணேன்? உங்களுக்கு வணக்கம் போடலையா? சித்தார்த்தன் சங்கடத்துடன் சிரித்தார். நீங்க ஒரு மோசமான ஆள் சூர்யா என்றார். சூர்யா அலுவலகத்துக்கு போனபோது ஈஸ்வரி அலுவலகத்தின் நடுவே நின்றிருந்தாள். அவள் சூர்யாவை கலக்கத்துடன் பார்த்து கேட்டாள். என்ன நடந்தது? எதை பத்தி கேக்குற? அவ ஏன் வரல? சூர்யா 2 நீண்ட அடிகளை எடுத்து வைத்து ஈஸ்வரியின் தோள்களை பிடித்து அவளுடைய முகத்தை பார்த்து சத்தமாக கேட்டான். அவ அங்க வரலையா? இல்லன்னு தலையசைத்தாள் அவள். நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். அவ வரல. உங்கள போன்லயும் பிடிக்க முடியல. அதனால இங்க வந்தேன். இப்போது தன் கைகளை அவள் தோளிலிருந்து எடுத்து தன் கால் சராய் பாக்கெட்டுகளில் வைத்தான். இன்னொரு ரங்கராட்டினம் என்று கோபமாக சொல்லிவிட்டு தன் உள்ளறைக்குச் சென்றான். திரும்பி வெளியே வந்து, இப்ப போன்ல உன் அம்மாவை கூப்பிட்டு பாரு என்று ஆணையிட்டான். இப்ப வந்திருக்காளான்னு கேளு. ஈஸ்வரி தொலைபேசியில் பேசிக் கொண்டிருக்கும்போது அவன் அங்குமிங்கும் நடந்தான். இல்ல, அவ வரல என்று சொன்னாள் அவள் பேசி முடித்துவிட்டு. நீங்க அவள ஒரு டாக்ஸில அனுப்புனீங்க இல்லையா? அவன் ஆமாம் என்று சொல்வது போல் தலையசைத்தான். அவளை யாரும் ஃபாலோ பண்ணலையா? இப்போது அங்குமிங்கும் நடப்பதை நிறுத்திவிட்டு கைகளை இடுப்பில் வைத்தபடி அவளை பார்த்து ஆத்திரத்துடன் கத்தினான். பண்ணல. என்ன பள்ளிக்கூட பையன்னு நினைச்சியா? நான் அவ கூடவே ஒரு 10-12 தெரு வரைக்கும் கூடவே போய் பார்த்துட்டு தான் இறங்கி வந்தேன். ஆனா அவ உங்க வீட்டுக்கு போகலன்னு சொல்லிட்ட. அத நான் நம்புறேன். ஈஸ்வரி மூக்கை உறிஞ்சினாள், அழுவது போல. அதுக்கு நீங்க எங்கிட்ட எதுக்கு இப்ப சத்தம் போடுறீங்க? சூர்யா ஒரு உருமலை வெளியிட்டபடி வெளிக்கதவை மூடினான். இப்ப நான் போய் எப்படியாவது அவளை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். நான் திரும்பி வர்ற வரைக்கும் இல்லாட்டி ஃபோன் பண்ற வரைக்கும் இங்கேயே இரு. இப்பவாவது எல்லாம் சரியா நடக்குதான்னு பார்க்கலாம். சூர்யா அந்த தெருவின் மூலையிலிருந்த வாடகை கார் நிலையத்துக்குச் சென்றபோது அங்கு 2 மஞ்சள் நிற வாடகை கார்கள் நின்றிருந்தன. அவற்றின் ஓட்டுநர்கள் அங்கு நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். சூர்யா கேட்டான். அந்த சிவப்பு நிற தொப்பியை வைத்திருந்த டிரைவர் மத்தியானம் 12 மணிக்கு இங்கே இருந்தாரு. இப்ப அவர் எங்க? அவனுக்கு ஒரு சவாரி வந்துருச்சு என்று சொன்னார் ஒருவர். இப்ப இங்க திரும்பி வருவாரா? இப்போது இன்னொரு டிரைவர் தன் தலையை ஒரு பக்கமாக திருப்பிச் சொன்னார். இதோ அவன் வந்துட்டான். அந்த சிவப்பு தொப்பி அணிந்திருந்த ஓட்டுநர் தன்னுடைய வாடகை வண்டியை நிறுத்திவிட்டு வெளியே வரும் வரை சூர்யா காத்திருந்தான். பிறகு அவனிடம் சென்று கேட்டான். இன்னைக்கு மத்தியானம் நானும் இன்னொரு லேடியும் உன்னுடைய கார்ல வந்தோம். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு இறங்கிட்டேன்ல? ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் சொன்ன அட்ரஸுக்கு அவளை நீ கூட்டிட்டு போனையா? தன் அழுக்கடைந்த கைகளால் கன்னத்தை தேய்த்தபடி, அத நான் சொல்லலாமான்னு தெரியல என்றான் சந்தேக பார்வையுடன். கட்டாய நீ சொல்லலாம் என்று உறுதியளித்தான் சூர்யா. தன்னுடைய விசிட்டிங் கார்டுகளில் ஒன்றை கொடுத்தபடி, நீ இங்க சொல்ல விரும்பலன்னா உங்க ஆபீஸுக்கு போய் உங்க மேனேஜர்கிட்ட அனுமதி வாங்கிக்கலாம். அதெல்லாம் வேணாம் சார். நான் அவளை அந்த படகுத்துறை கட்டடத்துக்கு கூட்டிட்டு போனேன். அவ தனியா தான் போனாளா? ஆமா. வேற எங்கேயும் அவங்கள கூட்டிட்டு போனியா? இல்ல,
நீங்க இறங்கிவிட்ட பிறகு நீங்க சொன்ன அட்ரஸுக்கு கூட்டிட்டு போக இருந்தேன். நான் அங்க போய் சேர்வதற்கு முன்னால் ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கணும்னு சொன்னாங்க. எந்த நியூஸ் பேப்பர் வாங்க? ஹிந்து இங்கிலீஷ் பேப்பர். அப்புறம் திரும்பி நீங்க சொன்ன அட்ரஸ் போற வழியில இன்னொரு தடவை கண்ணாடியில தட்டி போர்ட் பில்டிங்குக்கு போக சொன்னாங்க. அவ ஏதும் அவசரத்துல இருந்தாளா? நான் அப்படி ஏதும் கவனிக்கல. அந்த போர்ட் பில்டிங்குக்கு போன பிறகு எனக்கு பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அங்க யாராவது அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா? நான் அப்படி யாரையும் பார்க்கல. அவ எந்த பக்கம் போனா அந்த பில்டிங்ல? எனக்கு தெரியாதுங்க. ஒருவேளை மேலே மாடிக்கு போயிருக்கலாம். அவ அந்த நியூஸ் பேப்பரை கையில வச்சிருந்தாளா? ஆமா. அந்த டிரைவருக்கு நன்றி சொன்னான். இந்தாங்க ஒரு சிகரெட் வாங்கிக்கோங்க என்று சொல்லி கொஞ்சம் சில்லறையை கொடுத்தான். சூர்யா த ஹிந்து செய்தித்தாளை வாங்கிக் கொண்டு காற்றிலிருந்து மறைவாக இருக்க ஒரு கட்டிடத்தின் தாழ்வாரத்துக்குச் சென்று அதை பிரித்தான். வேகமாக முதல் 3 பக்கங்களில் தலைப்புச் செய்திகளை படித்தான். 4வது பக்கத்தில் கள்ள நோட்டு அடித்தவன் பிடிபட்டான் என்றது செய்தி. 5வது பக்கத்தில் மெரினா பீச் அருகே இளைஞன் துப்பாக்கியால் சுடப்பட்டான் என்றது. 5வது 6வது மற்றும் 7வது பக்கங்களில் எதுவும் முக்கியமான செய்தி இல்லை. கடைசி பக்கங்களில் வானிலை, கப்பல் போக்குவரத்து, விளைபொருட்கள், நிதி, மணமுறிவு, பிறப்புகள், திருமணங்கள் மற்றும் இறப்புகள் போன்ற செய்திகள் இருந்தன. அவன் இறந்தவர்களின் பட்டியலை படித்தான். 26 மற்றும் 27ஆம் பக்கங்களை, நிதிச் செய்திகளை தாண்டி 28வது மற்றும் கடைசி பக்கத்தில் தன் கண்களை நிறுத்த. எதுவும் இல்லாததைக் கண்டு பெருமூச்சு விட்டபடி பத்திரிகையை மடித்து கோட்டுப்பையில் வைத்தபின் ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தான். 5 நிமிடம் அங்கேயே புகைப்பிடித்தபடி நின்றிருந்தான். பிறகு ஒரு வாடகை காரை பிடித்து வந்தனாவின் இருப்பிடம் நோக்கிச் சென்றான். வந்தனாவிடம் பெற்றுக்கொண்ட சாவியை வைத்து அவளுடைய வீட்டுக்குள் சென்றான். முந்தைய நாள் இரவு அவள் அணிந்திருந்த உடை கட்டிலின் கால் பகுதியில் கிடந்தது. செருப்புகள் தரையில் கிடந்தன. அந்த நகைகள் வைத்திருந்த பெட்டி இப்போது காலியாக மேசை மேல் கிடந்தது. அவன் எதையும் தொடாமல் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்துவிட்டு திரும்பவும் கீழே சென்றான். அவன் தன்னுடைய அலுவலகம் இருக்கும் கட்டிடத்துக்குச் சென்றபோது கோபாலனின் இருப்பிடத்தில் சந்தித்த அந்த பையன் அங்கிருந்தான். அவன் சூர்யாவை வழிமறைத்து கோபாலன் சூர்யாவை பார்க்க விரும்புவதாகச் சொன்னான். அந்த பையனின் கைகள் அவனுடைய ஓவர்கோட் பைகளில் இருந்தன. அதில் ஏதோ ஒரு ஆயுதம் இருப்பது சூர்யாவுக்கு தெரிந்தது. சூர்யா கேலியாக சிரித்தபடி சொன்னான், 5:25க்கு தான் நீ வருவேன்னு நினைச்சேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணையா? அவன் தன் கண்களை உயர்த்தி சூர்யாவின் முகத்தை பார்த்தான். அவன் ஏதோ வலியில் இருப்பது போன்ற குரலில் பேசினான். இப்படியே பேசிட்டுருங்க, ஒரு நாளைக்கு உங்கள பிளாட்ஃபார்ம்ல இருந்து பொறுக்கிட்டு தான் போகணும். உன்னோட சவடால் வாய்ப்பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. சரி வா போகலாம். அவர்கள் நடந்து செல்லும்போது அந்த பையன் தன்னுடைய கோட் பாக்கெட்டிலேயே கையை வைத்தபடி வந்தான். சூர்யா ஏதோ கேள்வி கேட்டதற்கு அவன் ஏதும் பதில் பேசவில்லை. கோபாலனின் இருப்பிடத்தில் மின்தூக்கியில் 4வது தளத்துக்குச் சென்று அவருடைய கதவை நோக்கி நடந்தார்கள். சூர்யா சற்று பின்னால் நடந்து கொண்டிருந்தான். குண்டனின் கதவுக்கு 15 அடி இருக்கும்போது திடீரென அந்த பையனை பின்னாலிருந்து பிடித்தான் சூர்யா. அந்த பையனின் 2 கைகளையும் மேலே தூக்க அவை கோட் பாக்கெட்டிலிருந்து வெளியே வந்தன. அந்த பையன் வெளியேற திணறினான். பெரிய உருவம் படைத்த சூர்யாவின் பிடியிலிருந்து அவன் வெளியேற முடியவில்லை. அவன் கால்களால் பின்னால் உதைக்க முயன்று தோல்வியுற்றான். சூர்யா அந்த பையனை நேரடியாக மேலே தூக்கி திரும்பவும் வேகமாக கீழே இறக்கினான். இப்போது சூர்யாவின் கைகள் கீழிறங்கி பையனின் மணிக்கட்டுகளை பிடித்துக் கொண்டன. பற்களை கடித்தபடி அந்த பையன் இன்னும் சூர்யாவின் பிடியிலிருந்து வெளியேற முயற்சி செய்தான். ஆனால் அவனால் முடியவில்லை. அவனுடைய பற்களை நரநரவென்று கடித்தான். இப்போது சூர்யாவின் கைகள் அந்த பையனின் கைகளை நொறுக்கிக் கொண்டிருந்தன. அந்த கைகள் தளர்ந்தன. அவனை விடுவித்து தள்ளி நின்றான் சூர்யா. இப்போது சூர்யாவின் 2 கைகளிலும் துப்பாக்கிகள் இருந்தன. அந்த பையன் திரும்பி சூர்யாவை பார்த்தபோது அவன் முகம் வெளுத்திருந்தது. அவன் தன் கைகளை கோட் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு எதுவும் பேசாமல் சூர்யாவின் மார்பை பார்த்தபடி நின்றான். இப்போது அந்த துப்பாக்கிகளை தன்னுடைய பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு, இப்ப உன்னோட முதலாளி என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் என்றபடி வாசல் கதவை தட்டினான்.